ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2024 வந்துடுச்சு. உங்கள் எல்லாருக்குமே நியூ இயர் விஷஸ். நீங்கள் இப்போ இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஒரு கரெக்டான டைரெக்ஷனில் இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில்ட் பண்ணணுன்ட்டு நினைக்கிறீங்க. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ப்ரிப்பரேஷன்ன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் லாங் டேர்ம் ப்ராசஸ். 3P மாடலை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். 3P மாடல் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு பேஷன்ஸ் இருக்கணும் உங்களுக்கு. இந்த எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணுற வரைக்கும் நீங்கள் அந்த பேஷன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அதை நீங்கள் அந்த லாங் டைம் வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் முடியும். இது ஃபஸ்ட்டு P. செகண்ட் P நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்சிவரன்ஸ் இருக்கணும். நீங்கள் அதை லாங் டைமுக்கு கண்டினியூ பண்ணணும். அந்த பர்சிவரன்ஸ் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட். இப்போ நீங்கள் இன்றைக்கி பேஷன்ஸ் வச்சு இன்றைக்கி படிச்சுட்டு 2-3 டேஸ் கேப் விட்டு திருப்பி கண்டினியூ பண்ணி திருப்பி நீங்கள் கேப் விட்டுட்டே போகக்கூடாது. ஒரு லாங் டேர்முக்கு அதை மெயின்டைன் பண்ணணும். பர்சிவரன்ஸ் வேணும். பேஷன்ஸ் கூட பர்சிவரன்ஸ் வேணும். நெக்ஸ்ட்டு தேர்ட் P பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன். நீங்கள் ப்ராப்பராக ப்ரிப்பரேஷன் பண்ணணும். நீங்கள் லாங் டைம் கண்டினியூ கூட ப்ராப்பராக உங்களோட ப்ரிப்பரேஷனை பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த எக்ஸாம்ஸ் உங்களால் கிளியர் பண்ண முடியும். அதனால் இந்த 3P மாடலை நீங்கள் மெயினாக ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட டைம் டேபிளை நீங்கள் எப்படி இது பண்ணணும்னா, ஸ்டார்டிங்லேயே நீங்கள் ரைஸ் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் ஸ்டேட்டஸில், இந்த யூடியூப்பில், ஷார்ட்ஸில் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இந்த ஐஏஎஸ் என்ட்ரி ஆகிறது, அவங்க எதனா ஸ்பீச் கொடுக்குறது, அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து மோட்டிவேட் ஆகிருப்பீங்க. மோட்டிவேட் ஆகிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நெக்ஸ்ட்டு 3 டேஸ் 4 டேஸ்லேயே நான் கிளியர் பண்ணிவிடுவேன், நான் ப்ரிப்பரேஷன் பண்ணிவிடுவேன், எல்லா சிலபஸுமே நான் படிச்சுடுவேன் அப்படின்ட்டு நீங்கள் உங்களோட கிராஃப் இப்படி மேலே போகும். ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறமா என்ன ஆகிடும்னா டவுன் வந்துடும். உங்கள் கிராஃப் அப்படி போகக்கூடாது. நீங்கள் எப்படின்னா ஸ்டார்டிங்கே உங்களால் 6 ஹவர்ஸ் 7 ஹவர் உக்காந்து படிக்க முடியலன்னா நீங்கள் ஒரு 2 ஹவர் 3 ஹவர் அப்படின்ட்டு இன்க்ரீஸ் பண்ணுங்கள். போக உங்களோட கிராஃப் ஸ்லோவாக போகணும், ஸ்லோவாக மேலே போகணும். அந்த மாதிரி நீங்கள் ஸ்லோவாக உங்களோட டைமை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களால் என்ன பண்ண முடியும்னா அதை லாங் டைமுக்கு ஃபாலோ பண்ண முடியும். இல்லைனா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே 10 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸ் கண்டினியூ படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 1 வீக்கோ 2 வீக்கோ அதுக்கப்புறமா நீங்கள் அதை விட்டுடுவீங்க. உங்களால் ஃபாலோ பண்ண முடியாது. ஸ்டார்டிங்கில் யாராலையுமே அவ்வளோ நேரம் படிக்க முடியாது. நம்ம ஸ்கூலில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பீரியடுக்குமே ஒரு 5-10 மினிட்ஸ் கேப் இருக்கும். டீச்சர்ஸ் எல்லாமே அட்டண்டன்ஸ் எடுப்பாங்க. நடுவில் எல்லாமே நோட்ஸ் நம்ம எழுதுவோம். கண்டினியூவாக நம்ம ப்ரிப்பேர் ஆக மாட்டோம். அவ்வளோ நேரம் நம்ம ஹியூமனால் முடியாது. அதனால் மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் ஒரு 2 ஹவர் படிக்கிறீங்களா, பரவாயில்ல, ஒரு 1-2-3 வீக் 1 மந்த் வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு 3 ஹவர், நெக்ஸ்ட்டு 4 ஹவர், அதே கண்டினியூவாக படிக்க நினைக்காதீங்க. நடுவில் கேப் விடுங்க. கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோர் சப்ஜெக்ட் நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும். கோர் சப்ஜெக்ட்னால் என்னென்னா, இப்போ நீங்கள் டிஎன்பிசி யூபிஎஸ்சிக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்ருக்கீங்கன்னா கோர் சப்ஜெக்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, எக்கனாமி, பொலிட்டிக்ஸ், ஜியோகிராஃபி, இதெல்லாமே கோர் சப்ஜெக்ட். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நாலேஜ் நல்லா இருக்கணும். நீங்கள் ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா ரிவிஷன் பண்ணியிருக்கணும். ஏன்னா இதில் நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அவங்களோட டைமை நிறைய வேஸ்ட் பண்ணிவிடுவாங்க. ஒரு நாளைக்கு 2-3 ஹவர்ஸ் அதுவும் பிகினிங்லேயே கொடுத்துருவாங்க. நீங்கள் பிகினிங்கில் நீங்கள் என்ன பண்ணனா, டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், இப்போ நீங்கள் எதனா ஒரு சேனலை ஃபாலோ பண்ணுறீங்க, ஜஸ்ட் நீங்கள் அதை பாருங்கள். ஆனால் நோட்ஸ் பண்ண போகாதீங்க. கரண்ட் அஃபேர்ஸோட நோட்ஸ் பார்த்தீங்கன்னா எண்டே இல்லை. இப்போ நீங்கள் இந்த இயர் ஃபுல்லாக நோட்ஸ் பண்ணுறீங்க, உங்களால் அந்த இயர் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியல. திருப்பி நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இன்னும் வேறு நோட்ஸ் பண்ணணும். அந்த பழைய நோட்ஸ் எல்லாமே யூஸ் ஆகாது கரண்ட் அஃபேர்ஸ்க்கு. அதே இந்த கோர் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமும் நீங்கள் அதிலே நீங்கள் ரிவிஷன் பண்ணணும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை பார்த்தீங்கன்னா நோட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு இந்த கோர் சப்ஜெக்டில் உங்களோட கமெண்டை இது பண்ணிக்கங்க. அப்புறமா இதில் கொஞ்சம் கமெண்ட் உங்களுக்கு ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு இந்த இயர் இந்த கோர் சப்ஜெக்ட்லேருந்து கொஷின்ஸ் உங்களால் அட்டன் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸை இது பண்ணுங்கள். டெய்லி லிசன் பண்ணுங்கள். டெய்லி இப்போ படிக்கிறீங்கன்னா படிங்க. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ஜஸ்ட்டு லிசன் பண்ணிவிட்டு நோட்ஸ் பண்ணிக்கினீங்கன்னா
நெக்ஸ்ட்டு எக்ஸாம் இருக்கிறதுக்கு ஒரு 2 months முன்னாடி நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். எக்ஸாம் இருக்கிறதுக்கு ஒரு 1 week முன்னாடி நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து கோர் சப்ஜெக்டில் வந்து நீங்கள் வந்து இது பண்ணிகிட்ருப்பீங்க, ரிவிஷன் மல்டிபிள் டைம் பண்ணிட்டுருப்பீங்க. அதனால் வந்து லாஸ்ட் மூமெண்ட்டில் வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் மெயினாக வந்து ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் வந்து எந்த மிஸ்டேக் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னா அடுத்தவங்க டைம் டேபிளை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது. நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்னேன், உங்கள் டைம் டேபிள் நீங்கள் தான் போடணும். நீங்கள் தான் வந்து போக போக ஹவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் தான் நம்ம படிக்கணுமா, நைட்டு வந்து படிக்க முடியாதா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்பாங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நைட் வந்து அவங்களுக்கு நல்ல டைம் கிடைக்கும், நிறைய நேரம் அவங்க படிப்பாங்க. அவங்க வந்து நைட் படிக்கலாம். நீங்கள் வந்து மார்னிங் தான் நீங்கள் வந்து எழுந்துச்சி படிக்கணும்னுட்டு இல்லை. நிறைய ஃபேமஸான டீச்சர்ஸ் எல்லாமே வந்து நான் பார்த்துருக்கேன். நைட்டு 3 o'clock வரைக்கும் கூட அவங்க படிச்சிருக்காங்க. மார்னிங் 9 o'clock வரைக்கும் கூட அவங்க தூங்கியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு எப்போ வந்து டைம் கிடைக்குதோ, நீங்கள் வந்து எப்போ வந்து உங்களோட ஃபுல் டைமையுமே வந்து படிப்புக்கு வந்து நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த டைமை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. நீங்கள் வந்து உங்களை வற்புறுத்தி மார்னிங் உக்காந்து தான் படிப்பு வரும் அப்படின்ட்டு நீங்கள் உங்களை வற்புறுத்தி மார்னிங் உட்கார போகாதீங்க. நைட்டு உங்களுக்கு படிக்கிறதுக்கு இஷ்டம் இருந்தாலும் நீங்கள் வந்து நைட் படிங்க. இப்போது இந்த வீடியோவில் வந்து நான் எல்லா சிலபஸுமே வந்து கவர் பண்ண முடியாது. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்காக. ஏன்னா நீங்கள் வந்து சர்ச் பண்ணுவீங்க 2024 ஹவு டு ப்ரிப்பேர். அவங்க வந்து எடுத்த உடனே வந்து உங்களுக்கு இந்த சிலபஸ் சொல்கிறது, டாபிக் சொல்கிறது, அந்த மாதிரி அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் 2024 வந்து ஒரு நீங்கள் இதெல்லாமே வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், மோட்டிவேட் பண்ணிக்கணும். இது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ், நம்ம டைம் டேபிள் எல்லாம் நம்ம தான் டிசைட் பண்ணோம் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு சின்ன ஒரு புஷ்காக தான் வந்து நான் இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு வீடியோவால் யாராலுமே வந்து எல்லா சிலபஸுமே வந்து இது பண்ண முடியாது. ஏன்னா ஹிஸ்ட்ரிக்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டைம் எடுக்கும். சிலபஸில் நீங்கள் என்னென்ன கவர் பண்ணணுன்னுட்டு, எக்கனாமிக்ஸ்க்கும் டைம் எடுக்கும், பொலிட்டிக்கும் வந்து டைம் எடுக்கும். அதனால் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு புஷ் கொடுக்கறதுக்காக வந்து நான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஃப்ரீயாக படிக்கிறதுக்கு. ஏன்னா யூடியூப்பில் வந்து நிறைய ஃப்ரீ கான்டென்ட் இருக்குது. கூட வந்து நானும் இவ்வளோ வருஷம் நான் என்ன கற்றுக்கினேன், எனக்கு வந்து எந்த விதத்தில் வந்து கற்றுக்கினா வந்து புரிய வந்துச்சு, அந்த விதத்தை வந்து நான் ஃப்ரீயாக வந்து அப்லோட் பண்ணுறேன். நான் வந்து இப்போ ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி கிளாஸஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். டிஎன்பிசி, யூபிஎஸ்சிக்கு எல்லாமே நான் வந்து அதை ஃப்ரீயாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து அதை பார்க்கலாம். நான் அதோட லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் என்னோடய வீடியோ மட்டும்தான் பார்க்கணுன்னு இல்லை. ஏன்னா யூடியூப்பில் இன்னும் நிறைய என்னை விட நல்லா கிளாஸஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து ஃப்ரீயாக பெய்டு கோர்ஸ் எல்லாமே வாங்க முடியாத நீங்கள் நினைக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து யூடியூப்லேயே வச்சு நீங்கள் படிக்கலாம். அவ்வளோ அளவுக்கு வந்து இப்போது டிஜிட்டல் மீடியா எல்லாமே வந்து நல்லா அவைலபிளாக இருக்குது எல்லாருக்கிட்டையுமே. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கனாலும் உங்ககிட்ட வந்து ஃபோன், யூடியூப் இருக்கிறதுனால தான் என் வீடியோ பார்க்குறீங்க. அதனால் நீங்கள் வந்து அதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய சேனல்ஸ் இருக்குது, நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். கொஞ்சம் ரிசர்ச் பண்ண வேண்டிய அவசியம் தான் உங்களுக்கு தேவை. என்னோடய சேனலில் வந்து நான் இப்போதைக்கு ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நான் சிலபஸை கவர் பண்ண போகிறேன். என்னால் வந்து ஒரு டைமில் வந்து ஒரு சப்ஜெக்டை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரியை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஜியோகிராஃபி, பொலிட்டி இதெல்லாமே வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணேன். நீங்கள் வந்து இதையும் வந்து பார்த்து நீங்கள் வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். கூடவே வந்து நடுவில் வந்து உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோ, அந்த சப்ஜெக்ட்ஸ்க்கான புக்ஸ் எல்லாம் கூட வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் வந்து அதை போய் பார்த்துட்டு அந்த புக்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் நெட்டில் டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். நீங்கள் இப்போ வாங்கணும்னு கூட அவசியம் இல்லை. இப்போல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிடிஎஃப்ஸ், டெக்ஸ்ட் புக்ஸோட பிடிஎஃப்மே வந்து நெட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து அவ்வளோ புக்குக்கும் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுன்ட்டு இல்லை. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணணுன்னா உங்கள்கிட்ட ஒரு ஃபோன் இருக்கணும், உங்கள்கிட்ட வந்து நெட் இருக்கணும். இந்த 2 இது இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து நீங்கள் ஃப்ரீயாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதை சொல்லி நான் வந்து இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். உங்களோட 2024 ப்ரிப்பரேஷனுக்கு வந்து என்னோடய வாழ்த்துக்கள். நீங்கள் வந்து ஃப்யூச்சர் ஆஃபீஸராகவோ, ஃப்யூச்சர் உங்களுக்கு பிடிச்ச ஜாபாவோ நீங்கள் வந்து அச்சீவ் பண்ண என்னோடய வாழ்த்துக்கள். நீங்கள் வந்து இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதனா ரிலேட்டடாக டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அதை சால்வ் பண்ணுறேன்.